ஹாய், நான் மும்பை தாராவிலேருந்து. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க்கிங் டே ப்ளஸ் கிராஜுவேஷன் டே. அதனால் அவளை கடகடன் ரெடி பண்ணி விட்டுட்டு அவளை கீழே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கடகடன் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். 2 அடுப்பு எம்டியாக தான் இருந்தது. அதனால் ஒரு அடுப்பில் சாப்பாடு, ஒரு அடுப்பில் சாயாக்கு பால் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே சைடில் அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே காய்கறி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வேலை என்னடா கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் போகுதேன்னு பார்க்கும்போது தான் தூங்கிக்கிட்டு இருந்த ஜீவன் அம்மா அப்படின்ட்டு சத்தத்தோடு எந்திக்கும். எந்திரிச்சதுக்கப்புறம் சும்மாவாக இருப்பாங்க. அவனை கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு காம் டவுன் பண்ணிட்டு நம்ம இந்த சைடு அடுப்புக்கிட்ட வந்தால் திரும்ப அம்மா கக்கா வருதும்மா, அம்மா எனக்கு தண்ணி தாம்பா, அம்மா எனக்கு அது தான் இது தான்ட்டு குடஞ்சி எடுத்துருவான். லேடிஸ் நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு தான் அடுப்புக்கிட்ட போவோம். ஆனால் அடுப்பில் போயிட்டு வேலை பார்க்கும்போது தான் வீட்டு வேலை ஒரு 100 வேலை நம்ம பின்னாடி க்யூவில் நிற்கும். ஹஸ்பண்ட் அதை எடுத்துட்டா இதை எடுத்தாம்பாங்க. குட்டீஸ் ஒரு பக்கம் போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மைண்டில் வேறு நமக்கு ஐயோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உப்பு போட்டோமா, காரம் போட்டோமா, மிளகா போட்டோமான்ட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கெலாம் சில நேரம் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அப்படியே நின்றுவேன். நம்ம இப்போ எதுக்கு ஃப்ரிட்ஜை திறந்தோம் அப்படிங்கிற யோசனையிலேயே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு அதுக்கப்புறமும் புத்தி தெளிஞ்சதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். இதே மாதிரி தான் முக்கால்வாசி லேடிஸ் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களோட கிச்சன்லேயும். ஃபைனலாக லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் பேக் பண்ணிட்டு பார்த்துடலாமா? தேங்காய் சாப்பாடு, அதுக்கப்புறமா பீன்ஸ் பாஜி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன்ல சேமங்கிழங்கு, இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சேமியா, அதுக்கப்புறம் ஒரு கப் சாயா ரெடி பண்ண எல்லா ஐட்டமும் டப்பாவில் பேக் பண்ணிட்டேன்.